வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? காங்கரிங் எனிமீஸ் 7 ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னைக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கோம். யூ என்ஜாய். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மேக் தம் சப்ஸ்கிரைப் லைரிக்ஸ் வெல்னஸ் தமிழ். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். இது அக்ராஸ் தி குளோப் பரவட்டும். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரீத்தி, கமலேஷ். இது நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, இன்னைக்கு ஏன் வீடியோவில் பேசுறது இல்லை அப்படின்னு. இது என்னுடைய சன்னின்லா மூலமாக இட் பிகேம் பாசிபிள். நவ் இது ஒரு ரெகுலர் ஃபீச்சர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னாக்க, நெவர் இண்டல்ஜ் இன் டெஸ்ட்ராயிங் எனிஒன். எதிரிகளை அழிக்கணும், அவனை நிர்மூலமாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு வராது. நம்மளுடைய 6th பாயிண்ட், ரிமைன் ஸ்பிரிச்சுவல், ரிமைன் எமோஷனலி ஸ்ட்ராங், நெவர் ஜஸ்டிஃபை, வெயிட் ஃபார் தி நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தே வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் எக்ஸ்போஸ்ட். நீங்கள் நிறைய பார்க்கலாம், அந்த எதிரிகள்லாம் தன்னால் பிசு பிசுத்து போடுவாங்க, அழிஞ்சிடுவாங்க. கடைசியில் அவங்களே நம்மக்கிட்ட வந்து, சாரி சார், நான் உங்களை பற்றி இது மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, நான் இப்போது என்னுடைய தவறை உணர்ந்துட்டேன். இது நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, சாரி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. பிகாஸ் by adopting all these 7 techniques, we make people budge, we make people realize, we make people know what is good, what is bad between us and in our relationship. என்னைக்குமே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நல்ல விஷயங்களை நம்ம காப்பாற்றினாலே போகிறோம். அதில் நம்மளுடைய இந்த மைண்ட் பவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் த ஃபிசிக்கல் பவர். காமராஜர் கூட ஒரு தடவை சொன்னார், நான் அனாவசியமான வாக்குறுதிகள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானாக இருந்தால் மை டீட் ஷுட் ஸ்பீக், நாட் மை வேர்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். நான் ரிசைன் பண்ணும் பொழுது என்னுடைய ஜாபை, த வேர்ல்டு வாஸ் வெரி மச் ஓப்பன் ஃபார் மீ. அப்போ இந்த உலகம் என்ன சொல்லிச்சுன்னா, லஞ்சம் வாங்கிட்டான், நிறைய மால் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்களா, அதனால் அவசரமாக ரிசைன் பண்ணிட்டு அவசரமாக போகிறாரு. பஸ் ஸ்டாண்டில் என்னை பார்க்கும்போது ஒருத்தர் பேசிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் சிரிப்பாக இருந்தது. பிகாஸ் ஐ நெவர் வெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மை செல்ஃப். கேட்டால் சொல்லுவேன், இல்லை நான் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு போரும்னு தோணி போச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன். இனிமேல் நானே என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் கையெழுத்து போட்டு வேலை பார்க்கறதுன்றது கிடையாது இப்படிலாம் சொல்லிட்டு. பிகாஸ் ஐ நெவர் எக்ஸ்பிளைன்ட். பீப்புள் யாரெல்லாம் என்னை பிளேம் பண்ணாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. சார் இப்படி சொன்னா சார், அப்படியா, அப்படி சொன்னாங்களா, ரைட்டு சார், உங்களை பற்றி பேசுறாங்களா, ரைட்டு. கடைசியில் அந்த உண்மை தெரியும் பொழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக எக்ஸ்போஸ் ஆவாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தவறான விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நல்லதை தவறுன்னு சித்திக்கும் பொழுது, அதாவது சித்தரிக்கும் பொழுது நல்லது நல்லதாக தான் இருக்கும். அதை எவன் கெட்டதுன்னு சொன்னோன்னா அவன் தான் மாற்றிக்கணும். நல்லது நல்லதாக தான் இருக்கு, அது எப்படி மாற போகிறது? அது மாற வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் வி ரிமைன் ஆஸ் இட் இஸ். தே மேக் ஸ்டோரிஸ், they cook up stories, they blame us, what not. கடைசியில் யார் மாறுறா? நாம மாற வேண்டியதில்லை, அவங்க ஒவ்வொருத்தரா மாறிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் அரைஸ்
above all the clouds we will shine, we will win by not destroying others but remaining as it is. All the best, my dear friends.